ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் முட்டை தொக்கு சூப்பராக டேஸ்ட்டாக பிள்ளைங்க சப்பாத்திக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் இப்போ ஸ்கூலில் கொண்டு போனால் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. வீடியோ போட சொன்னாங்க ஃப்ரெண்டுக்கு, அதான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் சிம்பிள் இவ்வளோ தாங்க. தக்காளி ஒரு 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன், நிறையா வேணும்னு. ஒரு 5 முட்டை, பெரிய வெங்காயம், கடுகு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிங்க. பச்சை வாசமாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் பச்சை வாசமான நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கணுங்க. பச்சை வாசம் போகணும், சரிங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா என்னென்னா மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசால் அதுவும் போட்டுக்கோங்க. ஆமாங்க, அதையும் போட்டு உப்பும் போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலருங்க. பச்சை வாசம் போகணும். நல்லா கிரேவி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடணுங்க. ஆமாம், பச்சை வாசம் போகணுன்னு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டை உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அது பச்சை வாசலில் போனதுக்கப்புறம் தான் நான் ஒரு 4-5 முட்டை உடச்சி ஊற்றினேங்க. சிம்மில் வச்சுட்டு உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஸ்பீடு பண்ணிவிட்டேன். தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கலரி கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி. அவன் என் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஆன்ட்டி வீடியோ போட சொல்கிறவங்க அம்மாவேன்னு சொன்னங்காட்டிக்கு போட்டால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. தண்ணி இல்லாமல் ட்ரையாக செய்யுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.